பணத்தை மிச்சம் பண்றதா நினைச்சு இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற நிறைய இடத்துல நான் பார்த்தது இன்டோர் பாக்ஸை அவுட்டோர்ல யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க இது. இப்போ நான் என் கையில் எடுக்கிறது ஒரு இன்டோர் கேமரா பாக்ஸ். இந்த பாக்ஸில் கேமராவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் தேவைப்படுதோ எல்லா இடத்துலையும் பாக்ஸ்லேயே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா, பாக்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பாக்ஸ்க்குள்ள பூச்சிகள் போய் கனெக்டரை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பாக்ஸுடைய திக்னஸும் கம்மியாக இருக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃபாவோ வெதர் ப்ரூஃபாவோ இந்த பாக்ஸ் இருக்காதுங்க. ஒரு ப்ரொஃபஷனலான சிசிடிவி செட்டப் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்டோரில் யூஸ் பண்ணுற பாக்ஸ் கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபாகவும் வெதர் ப்ரூஃபாகவும் இன்செக்ட் ப்ரூஃபாகவும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட்டோருக்குனே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது. அடிஷ்னலி இந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஹோல்ஸுமே இருக்காதுங்க. ஸோ பூச்சிகள் உள்ளே போகிறதையும் நம்ம தடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் வந்து ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால பாக்ஸ் வந்து வெதர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவுட்டோரில் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கேமராஸ்னுடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளியே நாங்க, உள்ள நீங்க, நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான், நாங்க தான், நீங்க தான். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.